அதாவது ஊழல் எதிர்ப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாருமே செய்கிறது இல்லைங்கிறது தான் இங்கே முக்கியம். யாருமே செய்கிறது இல்லைங்கிறதா முக்கியம். நீங்கள் எல்லாரும் இப்போ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு மாநில அரசு ஒரு நிலைப்பாடை உறுதியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருக்கிறது நான் நம்புவது நேர்மைதான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ வெறும் நேர்மையை மட்டும் சொல்லிகிட்டே போகிறாங்க, இவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்களுக்கும் வேளாண்மைக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்களுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்களும் மாநில உரிமைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மாநில உரிமைக்கு போராடுகின்ற அந்த துணிச்சலே நேர்மையாக இருப்பவர்களுக்குத்தான் வரும் என்று நான் நம்புகிறேன். எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நம்மவர்களெல்லாம் வீழ்ந்து கிடப்பது காரணம் என தெரியுமா? அவர்கள் ஊழல்வாதிகளாக போன காரணத்தினால்தான் வீழ்ந்து கிடக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நம்முடைய மாநில உரிமைகள், நம்முடைய மக்களினுடைய உரிமைகள், இவைகளையெல்லாம் நாங்கள் வலுவாக அதற்காக நாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த நேர்மைதான் எமக்கு மன துணிச்சலை அளிக்கிறது. எனவே இந்த ஊழல் எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்கும்.